அப்படியே கால் இறங்கி டப் டப்னு இறங்கி சொட்டை ஈக்கிட்டு அப்படியே அப்படியே போடு 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 வெட்டி 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 வெட்டிக்கிறேன். இது மாதிரி ஆனதுக்கு என் பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என் தம்பிக்கு இது மாதிரி ஆனவங்கள அவங்களை சும்மாவே விடக்கூடாது ஐயா, அவங்களை சும்மாவே விடக்கூடாது. சாதாரண குப்பை தகராறில் கடையின் ஷட்டரை பூட்டி இளைஞர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த பாமூண்டி கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் கற்பகம் தம்பதியின் ஒரே மகன் தினேஷ். இவர் குடும்ப சுமை காரணமாக சென்னை சென்று முடித்திருத்தும் தொழில் கற்றார். பின்னர் தீவனூரில் ஒரு கடையில் வேலை பார்த்துவிட்டு 3 மாதங்களுக்கு முன்பு தியனூர் ரெட்டனை சாலையில் சொந்தமாக சலூன் கடை தொடங்கி நடத்தி வந்தார். இவரது கடைக்கு அருகிலேயே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஜெயமாணிக்கம் மற்றும் அவரது மனைவி சுமதி வசித்து வந்தனர். இருவரது இடத்துக்கும் இடையில் இருந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் தினேஷ் தனது கடையின் முடி கழிவுகளை கொட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதை சுமதி பலமுறை கண்டித்ததால் இரு தரப்புக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்தது. இது தொடர்பாக ரோஷனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் இரு தரப்பையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பினர். ஆனால் ஆத்திரம் தீராத சுமதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் வசிக்கும் தனது மகனும் புதுச்சேரி மற்றும் சென்னையில் கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியுமான பரத்திடம் முறையிட்டு அழுதுள்ளார். தாயின் வார்த்தையை கேட்ட பரத் தினேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்து கடந்த 5 நாட்களாக திண்டிவனம் பகுதியில் தங்கி தினேஷின் நடமாட்டத்தை நோட்டமிட்டு கொலைக்கு திட்டம் தீட்டியிருந்தார். இந்நிலையில் தினேஷ் கடந்த ஜூன் 7ஆம் தேதி மீண்டும் கடையை திறந்தார். இதை நோட்டமிட்ட பரத் தலைமையிலான கூலிப்படையினர் ஜூன் 8ஆம் தேதி மதியம் 2:10 மணியளவில் வாடகை எர்டிகா காரில் புதுச்சேரி கூலிப்படையினருடன் தீவனூர் சலூன் கடைக்கு வந்தனர். கடையின் ஷட்டரை இறக்கி பூட்டிவிட்டு கடையில் தனியாக இருந்த தினேஷை கண் இமைக்கும் நேரத்தில் அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் அலறி துடித்த தினேஷை அக்கப்பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இருந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கொலைக்கு தூண்டிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஜெயமாணிக்கம் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொலையில் தொடர்புடைய 3 பேரையும் தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர். இந்த வழக்கில் மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி பரத் மற்றும் மீதமுள்ள கூலிப்படையினரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காவல் நிலையம் வரை சென்று சமாதானமான ஒரு சாதாரண குப்பை தகராறு கூலிப்படையை ஏவி இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டிவனம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னப்பா 4 நாளாக கடை தெரியலன்னு கேட்டேன். இல்லையாப்பா நான் திறக்கிறேன்ப்பா அப்படின்னு லோன் கட்டணும்பா திறப்பாங்க. என்கிட்ட ஒண்ணுமே வாங்கிக்கிட்டு என் பிள்ளை நான் சொன்ன எதுவும் கடை பண்ண மாட்டான். போய் கடை செஞ்சு வேலை செய்துருக்கிறேன். அப்படியே கால் இறங்கி டப் டப்னு இறங்கி சொட்டை ஈக்கிட்டு அப்படியே அப்படியே போடு 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 வெட்டி 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 வெட்டிக்கிறேன். இது மாதிரி ஆனதுக்கு என் பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என் தம்பிக்கு இது மாதிரி ஆனவங்கள அவங்களை சும்மாவே விடக்கூடாது ஐயா, அவங்களை சும்மாவே விடக்கூடாது. இதோட அது மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஐயா. இதுமாரி இதோட அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு, அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடு. என் பிள்ளைக்கு வந்த கேடு யாருக்கும் வரக்கூடாது ஐயா, என் பிள்ளைக்கு வந்த கேடு யாருக்கும் வரக்கூடாது. அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தமிழ்நாட்டுல எதனா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அது பூரா செய்யுங்க. நாங்க 5 பேர் அக்கா தங்கச்சி ஐயா, நாங்க அந்த ஒரு ஜீவனை தான் நம்பி இருந்தோம். எல்லாமே என் அப்பா தாத்தா எல்லாமே நாங்க எல்லாமே 5 பேரை நாங்க அவங்க நம்பிதான் இருந்தோம். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க ஐயா.